Dear students, now fifth unit supplementary. So already we saw prose poem. Now fifth unit supplementary. Van Einstein works. Van Einstein works. ஸோ இன்ஸ்டீன் அப்படின்னா இன்ட்யூஷன் சொல்லுவான். இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு. ஓகேவா? ஸோ அப்போ நம்முடைய உள்ளுணர்வு வந்து எப்போ வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் வேன் ஐன்ஸ்டீன் ஒர்க்ஸ். இதை எழுதினவர் வந்துட்டு யார் அப்படின்னா அண்ணா சேவல். அண்ணா சேவல் இவர் தான் வந்துட்டு எழுதினாரு. சரியா? இவர் வந்துட்டு இவங்க வந்து எழுதும் பொழுது வந்துட்டு என்ன கான்செப்ட்ல வந்து இதை எழுதிக்கிறாரு அப்படின்னா சொல்லிடுறேன் பாரு. இவர் வந்து ஒரு ஹார்ஸை பற்றி தான் எழுதிக்கிறாரு. ஒரு அது என்னது பிளாக் கலர் ஹார்ஸ், பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த ஹார்ஸ் பற்றி தான் எழுதிக்கிறாரு. இந்த ஹார்ஸ் பற்றி எழுதும் பொழுது வந்துட்டு அவரோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். குழந்தைங்களுக்காக தான் இதை எழுதிக்கிறாரு. குழந்தைங்க எல்லாமே விரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எழுதினார். த சில்ட்ரன்ஸ் கிளாசிக் பிளாக் பியூட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம் இதை. ஓகேவா? ஸோ இவர் எப்பவுமே வந்துட்டு இந்த சில்ட்ரன்ஸோட ஓன், அதாவது ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கான்செப்ட் என்னன்னா கேரிங் ஆஃப் ஹார்சஸ். இந்த ஹார்ஸ் வந்து எப்படி கேரிங் பண்ணி அதை வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு சி டாக்ஸ் அபவுட் கைண்ட்னஸ். அவங்களோட எப்படி ரொம்ப அன்பாக இருக்கணும், எப்படி பாசமாக இருக்கணும், எப்படி அதோட குணமாக எப்படி நடந்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டில் தான் வந்துட்டு இதை வந்து எழுதிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி பிளாட் சம்மரி மாதிரி சின்னதாக சொல்லிடுறேன் பாரு. ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இவரும் இவர் கூட இன்னொருத்தர் கோச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து ஜான். எஜமானு, அதுக்கப்புறமேட்டு ஜான், அதுக்கப்புறமேட்டு நம்ம பிளாக் பியூட்டி. இந்த இடத்துல பிளாக்கி அப்படிங்கிற ஹார்ஸோட நேம் பிளாக்கி. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருமே ஸோ ஆட்டம்னா உங்களுக்கு தெரியும் இலையுதிர் காலம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சம்மந்தப்பட்டது வந்துட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு டிராவலிங் போகிறாங்க. ஓகேவா? 3 பேர் இந்த பிளாக் பியூட்டி, ஜான், அப்புறமேட்டு மாஸ்டர்னா எஜமான். ஓகேவா? அந்த பியூட்டியோட எஜமான் 3 பேருமே வந்துட்டு ஒரு டிராவல், ஒரு இடத்துக்கு வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா வந்து கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது ரொம்ப ஆட்டம் சீசன் அது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம், அப்படியே கொண்ட வின்டர் சீசன், இந்த மாதிரிலாம் நிறைய அப்படியே வரும்பொழுது வந்துட்டு மழையெல்லாம் பெய்யுது. காற்று பெரிய லெவலில் வந்து காற்றெல்லாம் அடிச்சு பெரிய லெவலில் மழை பெய்யுது. மழை பெய்யும் பொழுது வந்துட்டு உங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சாவே ஏன்னா மரங்கிறோம் எல்லாமே உடையும். இந்த மாதிரி எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் நிறைய வரும், ஃப்ளட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஏகப்பட்டது. சரியா? வெள்ளம் பெருக்கெடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நிறைய இருக்கு, மரங்கள்லாம் ஒட்டஞ்சு விழுகுது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து போகும்பொழுது வந்துட்டு ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அந்த பக்கமா போகாதீங்க, மரமெல்லாம் உடஞ்சிருக்குது. ஸோ அதனால நீங்க சுத்திட்டு ஒரு 4 ரோடு தாண்டி இந்த பைபாஸ் மாதிரி அந்த பக்கம் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் பொழுது வந்துட்டு கடைசியில் வந்து அந்த பிரிட்ஜுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிரிட்ஜை வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு அது போகும்பொழுது வந்துட்டு நம்ம பிளாக் பியூட்டி வந்துட்டு போறதுக்கு வந்து டச் பண்ணுதான், ஆனா போகலையாம், அப்படியே நின்றுட்டு இருந்துச்சான். என்னடா அது நின்றுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஜமானுக்கும் ரொம்ப இது, ஜானுக்கும் வந்துட்டு ஏன் இவன் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கால எடுத்து அடிக்கிறாங்க. போ 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃப்ரிட்ஜ் மேலேயே ஏறவே மாட்டேங்கிறான். ஸோ அப்போதான் வந்துட்டு ஒருத்தன் வேகமாக ஓடியாந்து அப்போ சொன்னானாமா, அந்த பக்கம் போகாதீங்க, ஃப்ரிட்ஜ் வந்து பாதியிலேயே புரோக்கன் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, நீங்கள் போனீங்கன்னா இறந்துருவீங்க, ஸோ அதனால வந்து அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் தெரிஞ்சதாமா அந்த மாஸ்டருக்கும் ஜானுக்கும் வந்துட்டு நம்ம பியூட்டி வந்து மனசில் வந்து அவரோட உள்ளுணர்வில் சொல்லியிருக்குது, ஏதோ சம்திங் ராங்குன்னு சொல்லியிருக்குது, அதனால தான் வந்து நின்றுருக்குது, நம்ம உயிரையும் காப்பாத்துச்சு, சேவ் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறோனையும் அவர் மாஸ்டர் வந்துட்டு தன்னோட குதிரைக்கு வந்துட்டு வைக்கப்புல்லு நிறைய வச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு வீட்டுக்கு போய் இது பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சின்ன கான்செப்ட் இந்த ஸ்டோரி. ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்கு போகலாமா? ஸோ அண்ணா சேவல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர் ஆஃப் அன் சில்ட்ரன்ஸ் கிளாசிக் பிளாக் பியூட்டி. அதாவது சில்ட்ரன்ஸுக்காக வந்து விரும்பின ஒரு ஸ்டோரி தான் சொல்லுவோம். although it has to come to be treated as a children's book. அதாவது என்னது, சில்ட்ரன்ஸ்க்காகவே எழுதப்பட்டது. இட் வாஸ் ஒரிஜினலி மீன்ட் ஃபார் தோஸ் ஹூ டுக் கேர் ஆஃப் ஹார்சஸ். கேரிங், ரொம்ப ஹார்சஸ். ஓகேவா? சி டாக்ஸ் அபவுட் கைண்ட்னஸ், சிம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்சஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம வேன் இன்ஸ்டீன் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நாவலோட கான்செப்ட்னு சொல்லுவோம். ஒன்ஸ் மார்னிங் இன் த ஆட்டம்
எழுதியிருக்கலாம். மை மாஸ்டர் ஹேட் டு கோ ஆன் எ லாங் ஜேர்னி. இப்போ இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா மாஸ்டர், என்னோட மாஸ்டர் அப்படின்னா இந்த பிளாக் பியூட்டி தான் எல்லாம் சொல்லுது. இந்த நாவலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த பிளாக் பியூட்டியும் இந்த இடத்துல ஹார்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா, நானும் என்னோட மாஸ்டர் வந்து ஒரு ஜேர்னி போனோம். ஜான் ஹார்னர்ஸ்டு மீ டு த நியூ கார்ட். கார்ட்னா வந்து அந்த குதிரை வண்டி. ஓகேவா, ஜான் அப்படின்னா அந்த கோச்மேன், அந்த ஹார்ஸ் எல்லாம் கோச் பண்றாங்கல்ல, அவங்களும் கூட வந்துட்டு போறாங்க. ஓகேவா, ஐ லைக் இட் டு புல் ஆஸ் இட் வாஸ் வெரி லைட் அண்ட் த ஹை வீல்ஸ் ரோடு அலாங் சோ ஸ்மூத்லி. ஸோ அது வந்து நியூ கார்ட், ரொம்ப புது வண்டி, அதனால வந்து ரொம்ப லைட்டா இருக்குமா, வெயிட் இல்லை இல்லாம இருக்குமா. ஸோ அதனால எனக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்ட்டு வந்து அது சொல்லுது. யாரு? பியூட்டி சொல்லுது, பிளாக் பியூட்டி. சரியா, பிளாக்கி சொல்லுது. இட் வாஸ் அபவுட் டு ரெயின், த வெதர் வாஸ் வெரி விண்டி அண்ட் ட்ரை லீவ்ஸ் பிலோ அக்ராஸ் த ரோடு. எனது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து விண்டியில காத்து இந்த மாதிரிலாம் அணிஞ்சிட்டு ரொம்ப அக்கரசத்தெல்லாம் தாண்டி போற மாதிரி. மாஸ்டர் ஜான் அண்ட் ஐ வெண்ட் அலாங் மிரலி till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. என்னது, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு wooden bridge இருக்குது, அதை தாண்டி வந்து போகிறோம். The river banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the river, went across just level. என்னது, இந்த ரிவர் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி பிளேஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சாமா. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. மழை பெஞ்சு தண்ணி வந்து என்னோட நீருக்குல்ல, என்னோட முட்டிக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துச்சாமா. There were good sturdy strong rails. The both sides of the people were not afraid. யாருமே பயப்படுற அளவுக்கு, பயப்படாத அளவுக்கு வந்து சென்ட்ரலா வந்துட்டு நல்ல ஒரு ட்ராக் மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க, பாலம் மாதிரி. The man at the toll gate said the river was rising fast. He feared it would be a bad night. Many of the fields were already under water. நிறைய ஏற்கனவே வந்துட்டு மரங்கள்லாம் வந்து விழுந்துருச்சு. ஓகேவா, இந்த லோ பார்ட் ஆஃப் த ரோட் த வாட்டர் வாஸ் ஹாஃப் வே அப் டு மை நீஸ். அதோட முட்டி அளவுக்கு வந்து தண்ணி வந்து வந்துருச்சாமா. பட் த கார்ட் வாஸ் ஸோ குட் அண்ட் மாஸ்டர் ட்ரா ஜென்ட்லி. இருந்தாலுமே வண்டி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, வெயிட் இல்லாமல் இருந்தாலும் நானும் அழகா போனேன். என்னோட மாஸ்டர் ஸோ டிட் நாட் மேட்டர், அழகா வந்து டிரைவ் பண்ணாரு. அதனால வந்து ட்ராவ்னா டிரைவ், அதோட ஃபாஸ்ட்டு டிரைவ் பண்ணாரு. அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய இதே தெரியல, சூப்பராக போச்சு. when we got into the town I had a good wait. நான் வந்து டவுனு பக்கம் போன உடனே நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணேன். பிகாஸ் மாஸ்டர்ஸ் பிஸ்னஸ் கெப்ட் ஹிம் ஃபார் எ லாங் டைம். அவர் வந்து பிஸ்னஸ்க்காக வந்து போயிட்டாரு, என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ வி குட் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் டில் லேட் ஆஃப் த ஆஃப்டர்நூன். ஸோ அதனால வந்துட்டு ஆஃப்டர்நூன் போகிற இருந்த அந்த வீடு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். பை தென் த விண்ட் வாஸ் மச் ஸ்ட்ராங்கர். ஐ ஹியர்ட் மாஸ்டர் சே டு ஜான் தட் he had never been out in such a bad storm. என்ன சொல்லுது, ஜான் கிட்ட வந்து மாஸ்டர் சொல்கிறான், அநேகமா பெரிய லெவலுக்கு வந்துட்டு ஒன்றும் அசம்பாவிதமாக ஸ்டாம் ஒன்றும் வர மாதிரி இல்லை. We went to throw a wood where a great branches were swinging about like twigs and the wind made a terrible rustling sound. என்னது, ஸ்டாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரஸ்ஸிங் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஐ விஷ் வி வேர் அவுட் ஆஃப் திஸ் வுட் சேட் மை மாஸ்டர். மாஸ்டர் உடனே சொன்னாரு, இந்த காட்டு பகுதியிலிருந்து நம்ம வெளியே போகணும். பிகாஸ் நிறைய காத்து வருது, நல்ல மரங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால சீக்கிரமா வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாரு. எஸ் சார் ரிப்ளைட் ஜான். உடனே ஜான் வந்து சொன்னா, கரெக்டு, நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு. ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது பிரான்ச்சஸ் வந்து கீழே விழுகிற மாதிரி எனக்கு, பிரான்ச்சஸ்னா கிளைகள் வந்து கீழே விழுகிற மாதிரி எனக்கு தெரியல. த வேர்ட்ஸ் வேர் ஹார்ட்லி அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் when there was a groan and a splitting sound. Then a oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. The oak tree அதெல்லாமே வந்துட்டு என்னது, ஒட்டஞ்சு in front of the அந்த ரோடு வேவ்ல வந்துட்டு எல்லாமே விழுந்து கிடந்துச்சான். ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்ட் ஆஃப். நான் வந்து பயப்படுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அதாவது என்னது, மறைமுகமா சொல்றான், நான் பயப்படல அப்படின்னு அர்த்தம், நான் பயப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஐ ஸ்டாப்டு ஸ்டில் ட்ரம்பிளிங். இருந்தாலுமே நான் வந்துட்டு என்னது, நடுங்காம எந்த ஒரு இது இல்லாம நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணல. அஃப்கோர்ஸ் ஐ டிட் நாட் டர்ன் அரவுண்ட் த ரன் அவே. நான் வேகமா போய்கிட்டு தான் இருந்தேன். ஐ வாஸ் நாட் brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held by bridle and clamped my nose. திடீர்னு வந்து
ஜான் ஜம்ப் பண்ணி என்னை ஸ்டாப் பண்ணி என்னுடைய பிரிடில வந்து பிடிச்சாரு. பிரிடில்னா அந்த கடிவாளம் சொல்லுவோம்ல, அதை வந்து பிடிச்சிட்டாரு. தட் வாஸ் க்ளோஸ். வாட் ஷால் வி டூ நவ் ஆஸ்க்டு மை மாஸ்டர். உடனே மாஸ்டர் சொல்றான், ஏய் என்ன நீ பண்ற அப்படின்ட்டு. வெல் சார், வி காண்ட் டிரைவ் ஓவர் திஸ் பிக் ட்ரீ அண்ட் வி காண்ட் கெட் ரவுண்ட் இட். வி மஸ்ட் கோ பேக் ஃபோர் கிராஸ் வேஸ். இங்க வந்து போக முடியாது, பிகாஸ் பெரிய ட்ரீஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அதனால வந்து நம்ம அனதர் வேவ்ல 4 ரோட்ஸ் இருக்குதுல்ல, அந்த நெடுஞ்சாலையில போகலாம் அப்படின்ட்டு வந்து ஜான் சொல்றாரு. தென் இட் வில் பி அபவுட் 6 miles பிஃபோர் வி கெட் த வுடன் பிரிட்ஜ் அகைன். கொஞ்சம் நேரம் போறது, ஒரு 6 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன வுடன் பிரிட்ஜ் வந்து வருது. இட் வில் மேக் அஸ் லேட் பட் பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ். பட் இருந்தாலுமே என்னது, நான் வந்து டயர்டு இல்லாம நான் வேகமா போனேன். I happened sometimes when the river was flooding, so master did not stop. என்னை வந்துட்டு மழை வெள்ளமாக இருந்தாலுமே வந்து மாஸ்டர் என்னைய ஸ்டாப் பண்ணாமல் ஓட்டிகிட்டே போனார். நானும் அழகாக போனேன். We were going along at a good speed, but the moment my feet touched the ground at the first part of the bridge, I felt so that something was wrong. அந்த 6 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, கரெக்டாக நான் வந்து முன்னாடி காலை எடுத்து வச்சேன். வைக்கும் பொழுதே எனக்கு வந்து இந்த பாலத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சம்திங் ராங்னு என் இன்ட்யூஷன் சொல்லுச்சு. இன்ட்யூஷன் உள்ளுணர்வு. ஐ டேர்டு நாட் கோ ஃபார்வர்ட், ஐ மேட் எ டெட் ஸ்டாப். உடனே வந்து என்ன பண்ணேன், நான் போகாம அப்படியே நின்ட்டேன். கோ அண்ட் பியூட்டி செட் மை மா. உடனே என் எஜமான் என்ன சொன்னாரு, முன்னாடி போன்னு சொன்னாரு. அண்ட் கேவ் மீ டச் ஆஃப் த வைப். வைப்னு என்னது, சாட்டையால என்னைய அடிச்சாரு. பட் ஐ டேர்டு நாட் மூவ். He gave me a sharp snap of the whip. மறுபடியும் வந்து என்னைய சாட்டையால அடிச்சாரு, போன்ட்டு. I jumped but I dared not go forward. நான் வந்து முன்னாடி 2 காலையும் வச்சு அந்த குதிரை கணிக்கும்போது அந்த மாதிரி வந்து நான் குதிச்சுக்கிட்டு தான் இருந்து சொல்லிச்சு, நான் மூவ் பண்ணவே இல்லை. There is something wrong sir said John. உடனே ஜான் சொல்றான் என்னோட மாஸ்டர் கிட்ட, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றான். He got down from the cart and came to my head. உடனே வந்து என்னோட ஹெட்டுக்கு பக்கத்தில் வந்தாங்க. He took hold my fiddle and tried to lead me forward. என்னுடைய கடிவாளத்தை பிடிச்சி முன்னாடி வான்னு இழுத்தாரு. Come on beauty, come on. What's the matter? Just then the other man at the toll gate and the other side ran out flashing the torch like a madman. அப்படி இழுக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு டோல்கேட்ல இருந்து ஒரு ஆள் வேகமா ஓடியாந்தான். டார்ச் லைட் அடிச்சுட்டு ஓ கைஸ் அப்படின்னு சொன்னாரு. ஹே ஸ்டாப், ஹி கிரைடு. ஸ்டாப்னு சொல்லிட்டு வந்தாரு. வாட்ஸ் த மேட்டர், ஷவுட் டு மை மாஸ்டர். மாஸ்டர் கேட்டாரு, என்னாச்சு அப்படின்ட்டு. The bridge is broken in the middle. Part of the has been carried away by the flood. If you come any further, you will be the river. என்னது, ஃப்ரிட்ஜ் வந்து பாதியிலே ஒட்டஞ்சிருச்சு, நீங்க வந்தீங்க அப்படின்னா ரிவருக்குள்ள போக வேண்டியதான் அப்படின்ட்டு. தேங்க் காட். உடனே என்னோட மாஸ்டர் சொன்னாரு, தேங்க் காட் அப்படின்ட்டு என்னோட மாஸ்டர் சொன்னாரு. ஓகேவா, தேங்க் காட் அப்படின்ட்டு. தேங்க் காட் அப்படின்ட்டு என்னோட மாஸ்டர் சொன்னாரு. யூ ரியலி ஆர் எ பியூட்டி செட் ஜான் as he took hold my bridle and gently turned me round. Of course I could not tell him what the problem was, but I knew very well that the bridge was not safe. எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு நாட் சேஃப்ன்ட்டு. உடனே ஜான் என்னைய ரொம்ப பாராட்டினாரு. இதுதான் மேட்ரான்ட்டு. வெரி குட்ன்ட்டு ஜான் வந்து என்னைய பாராட்டினாரு. பட் நான் எப்படி வந்து மனிதர்கள்ட்ட நான் சொல்லுவேன் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. த விண்ட் சீம்டு. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft wet road. Then Master told John that God had given people brains by which they can find things for themselves. அங்க சொல்றாரு பாரு, என்ன சொல்றாருன்னா, காட் வந்துட்டு என்னது, மனிதர்களுக்கு வந்து மூளையை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அது வந்துட்டு பொருளுக்காக வந்துட்டு இந்த பொருளா, டேபிளா, சேரா, அந்த மாதிரி உள்ளுணர்வுகள் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. பட் காட் கிவன் அனிமல்ஸ் த ஸ்பெஷல் நாலேஜ். பட் என்னது, காட் கிவன் ஸ்பெஷல் நாலேஜ், அதே இன்ட்யூஷன் கொடுத்துக்கிறாரு. பட் ஆனா அனிமல்ஸ்க்கு வந்துட்டு பின்னாடி ஏதாவது தப்பு இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கும். அதுதான் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் ரொம்ப பெருமையா சொல்றாரு.
Rizwan, this instinct in animals, he said it often saved the lives of man. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னோட எல்லாமே வந்துட்டு என்னோட சேஃப் லைஃப்பை வந்துட்டு காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுறது அனிமல்ஸ் தான். ஜான் ஹேட் மெனி ஸ்டோரிஸ் டு டெல் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ் அண்ட் த வண்டர்ஃபுல் வேஸ் தட் ஹேட் சேவ்டு த லிவ்ஸ் ஆஃப் பீப்புள். He thought many people did not take very good care of their animals to make friends with them that should know. ஸோ அப்போ அனிமல்ஸ் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? அட் லாஸ்ட் வி காட் பேக் டு மாஸ்டர் ஹவுஸ். கடைசியாக வந்துட்டு என்ன எங்கே போனோம்? மாஸ்டர் ஹவுஸுக்கு வந்துட்டு கடைசியாக போனோம். We saw that all the lights were on. As we came up to the door, Misties ran out to greet master. உடனே என்னோட மிஸ்ட்ரீஸ் வந்து வந்தாங்க. மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா எங்கள் மாஸ்டரோட ஒய்ஃபு. ஆர் யூ சேஃப் மை டியர்? ஓ, ஐ ஹாவ் பீன் ஸோ வரிட் அபவுட் யூ. டிட் யூ ஹாவ் அன் ஆக்சிடென்ட்? உடனே ஒய்ஃப் கேட்குறா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளா அப்படின்ட்டு. உடனே என் மாஸ்டர் சொல்கிறார், நோ மை டியர், பட் இட் பிளாக் பியூட்டி ஹேட் நாட் பீன் வைசர் than we were. All three of us would have been drowned at the wooden bridge. எல்லாருமே வந்து பிரிட்ஜில் வந்துட்டு முன்னாடி போயிருப்போம். பட் நம்ம பிளாக் பியூட்டி வந்து தன்னோட இன்ட்யூஷனால எங்களை காப்பாத்துச்சு. They went into the house and heard no more. John took me to the stable. என்னது? உடனே ஜான் வந்து என்னை வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு பிளேஸில் வந்துட்டு என்னை வந்துட்டு இருத்தி வச்சுட்டு எனக்கு என்ன கொடுத்தாரு? வைக்கோல் வந்து கொடுத்தாரு. வைக்கோல் இந்த வாட் குட் சஃபர்னா இரவு உணவு எனக்கு வந்து ஒரே உணவு கொடுத்தாரு. He gave me that night and then a really thick bed and straw வைக்கோல். I was grateful for everything for I was tired. பட் இருந்தாலுமே நான் ரொம்ப இந்த டைம்ல இப்போ சொல்றேன் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து முடிச்சுக்கிறாரு. ஓகேவா? ஸோ உனக்கு ஹோம்ஒர்க் வந்துட்டு இந்த ஒன் வேர்ட் எல்லாம் பாருங்க. The seasons maintained in the story is autumn. In one low part of the road the water was halfway. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? நான் உனக்கு இதை பிடிஎஃபாகவும் கொடுக்குறேன். ஒன் வேர்ட் ஆன்சர் எல்லாமே வந்து குறிச்சிக்கோ. ஓகேவா? ஸோ உனக்கு வந்துட்டு ஷார்ட் ஆன்சர் எல்லாமே இதில் இருக்குது. அந்த ஷார்ட் ஆன்சர் வந்து நான் உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம்? 6th யூனிட்டு பார்ப்போம். ஓகேவா? இன்னும் 2 யூனிட் தான் உனக்கு இங்கிலீஷ் வந்து முடிய போகுது. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.